அம்மா தாயே மகமாயி கருமாரி தக்காளி, ஐயோ வெக்காளி. அம்மா தக்காளி வித்த பிசினஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கியம்மா மூக்குத்தி தாயே. நான் போலி ஜோசியர்ன்றத யாரும் கண்டுபிடிச்சிடாம பாத்துக்கோ தாயே. உன்னதான் நம்பி தொழில் ஆரம்பிக்கிற தாயே. வாமா. ஜோசியரே, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். எப்ப கிடைக்கும்னு கைரேகை பார்த்து சொல்லுங்களேன். பேசா பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு கூப்பிடலையா? பொண்ணா? நான் தாங்க பொண்ணு. இன்னும் மாமா கல்யாணம் ஆகல. இதுக்கப்புறம் கல்யாணம் என்ன பண்ண போகுது? ஜோசியரே சொல்லுமா. நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அந்த பக்கம் பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. கைய பார்த்து சொல்லுங்க. இதோ சொல்லிடலாமா? அந்த கையை கொடுமா. இது வேறயா? ஜோசியரே, என்ன கட்டிக்க போறது எந்த மூலையில இருக்காருன்னு நல்லா பார்த்து சொல்லுங்க. சொல்றமா. ஐயோ என்னாச்சு? இல்லம்மா, எல்லாருக்கும் ரேக ஹைவே மாதிரி இருக்கும். உனக்கு குறுக்கு சந்தாலமா இருக்கு. பாத்தீங்களா ஜோசியரே, என் வீட்டுக்காரர் எவ்வளவு புத்திசாலின்ட்டு. ஹைவேல இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு குறுக்கு சந்தில போய் ஒளிச்சுக்கிட்டாரு. அவ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் உன் ரேகையில உள்ள பூந்து நான் கண்டுபிடிச்சு தரமா. தன ரேகை, தானிய ரேகை, சித்தி ரேகை, சித்தப்பா ரேகை, கல்யாண ரேகைன்னு ஒண்ணு இல்லவே இல்லையாமா. ஜோசியரே நல்லா பாருங்க, எங்கயாவது ஒளிஞ்சு இருக்க போகுது. ஒரு நிமிஷம் இருமா, பாக்குறேன். கண்டுபிடிச்சிட்டல. கிடைச்சிட்டாரா? ரேகையை தாமா கண்டுபிடிச்சிருக்கேன். உன்ன அவரை கண்டுபிடிக்கல. உன்ன டீப்பா இறங்கினாதான் தெரியும். சீக்கிரம் ஜோசியரே சீக்கிரம், என் மாமா பார்க்க நான் ஆசையா இருக்கேன். கோயம்பேடு, அசோக் பில்லர், காசி தேட்ரு, காவேரி தேரு, குறுக்கு தெரு. கண்டுபிடிச்சிட்டோம்ல. எங்க இருக்க? ரொம்ப அழகானமா. வாய மூடுது. பாத்தியாமா உன் மாமன ஜக ஜல ஜித்தனா இருப்பான் போல இருக்கு. அவ எங்க போய் உட்காந்துருக்கான் பாத்தியா? உன் மோதிர விரலுக்கு இடுக்குல போய் உட்காந்துருக்கான். எங்க காணமே? அது உன் கண்ணுக்கெல்லாம் தெரியாதுமா. இந்த தின்ன தோசை என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். தின்ன யோசி எனக்கு தான் தெரியுமா? என்னத்தை திங்கணும்? நீ திங்கிற இட்லி பூரி பொங்கல் இல்லம்மா, இது தின்ன. இந்த தின்ன ஜோசியன்றது மக்களா பார்த்து எனக்கு கொடுத்த பேர்மா. ஓஹோ ஜோசியரே, உங்களோட பட்டப்பெறெல்லாம் எனக்கு வேண்டாம். என் மாமன் கருப்பா இருக்கா, வெள்ளையா இருக்கா, குண்டா இருக்காரா, ஒல்லியா இருக்காரான்னு பார்த்து சொல்லுங்க சீக்கிரம். உன் கைரேகையை பார்த்து உன் மாமன் எங்க இருக்கான்னு மட்டும்தான் சொல்ல முடியுது. அவன் சவப்பா, கருப்பா, குண்டா, ஒல்லியான்னு தெரியல. உன் ஜாதகம் இருந்தா குடு, அதை வச்சு தெளிவா பார்க்கலாம். அப்ப கைரேகையில தெரியாதா? தெரியாதுமா. அப்படியே கைய பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஜாதகத்தை கொடுமா. 1 2 3 4. ஜோசியரே, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? கிளிய வச்சு ஜோசியம் பார்த்திருக்கேன். எலிய வச்சு கூட ஜோசியம் பார்த்திருக்கேன். ஆனா லவ் பேர்ட்ஸை வச்சு ஜோசியம் பார்க்கறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. கிளிய வச்சு ஜோசியம் பார்க்க கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. அதனாலதான் லவ் பேர்ட்ஸை வச்சு ஜோசியம் பார்க்கறேன். நானு உங்க மாமனை தேடி கண்டுபிடிக்கிட்டா இல்ல நான் எப்படி ஜோசியம் பார்க்கறேன்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டமா? இல்ல எனக்கு என் மாமன் தான் வேணும், நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் ஜாதகத்துல எத்தனையோ கட்டம் பார்த்திருக்கமா, ஆனா இது மாதிரி கன்றாவியா கண்ணா பின்னான்னு இருக்கிற கட்டத்தை பார்த்ததே இல்லம்மா. என்ன ஜோசியரே சொல்றீங்க? அப்ப எனக்கு கல்யாணம் நடக்காதா? அதெல்லாம் நடக்குமா. உன் கட்டத்துல ராகு ரணகலமா இருக்கான். ராத்திரியில வெளியவே போவாத. நான் ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறது இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? பெரிய ஜோசியர் தான் போல. என் மாமா கண்டிப்பா எனக்கு வந்துருவாரு. மேல சொல்லுங்க ஜோசியரே. சொல்றேன். சுக்கிரன் பெரிய ராட்டினத்துல பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ, அதனால என்ன ஜோசியரே? ஒன்னும் ஆகாதுமா. 2 வருஷத்துக்கு சுத்தமா நீ குளிக்கவே கூடாது, புரியுதா? மாமா வரும்போது நாத்தடிக்காது. கட்டத்துல என்ன சொல்லுதோ அதை மட்டும் செஞ்சா போதும். உனக்கு மாமா வேணுமா வேணாமா? வேணும். நான் குளிக்கல. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன ஜோசியரே? சொல்லுங்க. உன்னோட கட்டத்துல சனி இருக்காரே, சனி, அவர் 7:45 இருந்து தொபக்காட்டியே குதிச்சு 3:45 வந்து டங்குன்னு ஆடிட்டு இருக்காருமா. ஆடிட்டு இருக்காரா? ஏன் ஜோசியரே, எல்லாம் 7:30 சனின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன 7:45 சனி 3:45 சனின்னு சொல்றீங்க? இதோ பாருமா, இது 2024ஓட பஞ்சாங்கம். இதுல சனீஸ்வரனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு காலவ டைம் கொடுத்துருக்காங்க. இத முதல் முறையா இந்த தின்ன சாமியார் தாமா கண்டுபிடிச்சிருக்கேன். இதை யார்கிட்டயும் வெளியே சொல்லிடாத. அது மட்டும் இல்லம்மா,
ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா இருக்கிறது 25 மணி நேரமா மாறப்போகுது. அப்படியா? அது எப்பல இருந்து? அத கூட நான் தாமா கண்டுபிடிச்சேன். இன்னும் 200 வருஷத்துல இது நடக்கலன்னா நீ என்ன வந்து கேளு. ஓ, 200 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒன்ன கேட்கணும், அப்படித்தானே? மேல சொல்லியா? சொல்லியா? என்ன வர வர மரியாதை ரொம்ப தெரியுது. போலி ஜோசியன்றத கண்டுபிடிச்சாலா இப்படியாவது மெயின்டைன் பண்ணி சமாளிக்கும். இந்த பாருமா, கேது கடும் கோபத்துல இருக்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லம்மா, கேது கோபமா இருக்காருல்ல, நீ கேட்டை தாண்டி வெளியவே போக கூடாது. ஓஹோ, முதல்ல சொன்ன நைட்ல வெளில போக கூடாதுன்னு, ஓகே. ரெண்டாவது சொன்ன குளிக்கவே கூடாதுன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்னா கேட்டை விட்டு வெளில போக கூடாதுன்ற. அடுத்தது என்ன? சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவியா? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னா நான் செத்து தான் போகணும். மரியாதையா ஜாதகத்தை கொடு. பொறுமா பொறுமா, ஏமா கோவப்படுற? உன் ஜாதகத்துல இன்னும் ஆழமா இறங்கி பார்க்க வேண்டியது இருக்குமா? நீ ஆழமா இறங்கி கிழிச்சதெல்லாம் போதும் ஜாதகத்துல. ஐயோ ஐயோ, என் மூக்குத்தியம்மா. ஐயோ, இது யாருன்னு தெரியுமா உனக்கு? மூக்குத்தியம்மன்மா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஐயா? இது நடிகை நயன்தாரா ஐயா. ஓ, இவங்கதான் நயன்தாராவா? நெட்ல மூக்குத்தி அம்மன் போட்டா இவங்கதாமா வராங்க. யோ யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க மூக்குத்தி அம்மன் ஒரு படம் நடிச்சாங்க, அதுல வந்த ஸ்டில்லு தாயா இது. ஓஹோ, இதுல வேணாலும் சின்னதா தப்பு நடந்திருக்கலாமா, ஆனா நான் பார்த்த ஜாதகத்துல தப்பு நடக்கவே நடக்காது. என்னது சின்ன தப்பா? யோ, நீ சாமியவே மாத்திட்டேயா. போயா நீயும் ஜாதகமும். ஏமா ஏமா, காசு கொடுத்துட்டு போமா. உனக்கு காசு தான் இல்லாத ஒரு குறை. போயா மா, உனக்கு ஏதாவது நடக்கணும் போது பாரு. போயா. கேது கடும் கோவத்துல இருக்கிறான், கேட்ட தாண்டி போவாத. கேட்ட தண்டி போனா தான் சொன்ன மாதிரி ஏதாவது ஆயிடுமோ? கேட்டத்தானே தாண்ட வேணான்னு சொன்னான், முதல்ல தாண்டிடுவோம். ஏமா ஏமா, என்னமா பண்ற? யோ, நீ என்னையா சொன்ன? கேடு கேட்ல நிக்கிறேன், கேட்ட தாண்டாதேன்னு சொன்னல, அதான் முதல்ல தாண்டுற. ஏமா, நான் சொன்னது உன் வீட்டு கேட்டமா, என் வீட்டு கேட்ட இல்ல. என்னது ஏன் வீட்டு கேட்டா? ஐயோ, இது தெரியாம இவ்வளவு கைட்ல ஏறிட்டேன். ஐயோ எனக்கு காப்பாத்தி. ஐயோ காப்பாற்ற முடியாது. ஒரு மிகப்பெரிய தோசை நீ ஏமாத்துக்க, நீ அனுபவி. ஐயோ, யாராவது வாங்கலாம், எனக்கு காப்பாத்துங்களா? மறந்துட்டேன். உன் வீட்டு கேட்டல்லம்மா. யோயோ அம்மா, சொல்லிட போறேன். மன்ம போயிடலாம். மறந்துட்டேனே, என்ன லீடு கொடுத்தேன். நான் பார்த்தேன், நான் கேமரா பார்த்தேன். ஒன் மார்க் தெரியாதானே? ஆமான்னு சொல்லு. லீடு இருக்காது. ஏய், முதல் ஷாட்டு அப்படின்னா நான் ஜோசியர்ன்றேன். அப்படியே போட்டோம். சிவா, என் கண்ணாடி காலி. ஏ இப்படியா? ஐயோ, பயமா இருக்கியா? என்ன வீடியோ பார்த்துட்டு அப்படியே போறீங்க?